ஐயா சமீரா, கர்ணனோட அடுத்த பரம்பரை மாதிரி ரன்னை வாரி வழங்கி வெஸ்ட் இண்டீஸை ஜெயிக்க வச்சிட்டியா. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்த ஸ்ரீலங்கா vs வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து 20 ஓவர் முடிவில் 169 ரன் வந்து எடுத்தாங்க. ஸ்டார்டிங்லேயே குசால் மெண்டிஸ் அவுட் ஆனா கூட பத்தும் நிசங்கா, கமில் மிஸ்ரா, கமினு மெண்டிஸ், துனித் வெலாலகே, ஹசரங்கான்னு சொல்லி எல்லாருமே ஓரளவுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால இந்த ஒரு டார்கெட்டை ஸ்ரீலங்கானால வந்து எடுக்க முடிஞ்சுச்சு. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம், இது ஒரு டீசென்டான டார்கெட் தான். ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வெஸ்ட் இண்டீஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கானால ஈஸியா வின் பண்ண முடியும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல வெஸ்ட் இண்டீஸோட மிகப்பெரிய ஹோப்பான சாய் ஹோப்போட விக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஓவர்ல துனித் வெலாலகே வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பவர் பிளே வரைக்கும் விக்கெட்டே போகல. பவர் பிளேக்கு அப்புறமே இப்படியே வந்து வெஸ்ட் இண்டீஸ் கண்டினியூ பண்ணிடுவாங்கன்னு நினைக்கும் போது அப்பதான் ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பிரெண்டன் கிங், அகஸ்டே, ஹெட்மேயர் சொல்லி அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து எடுத்தாங்க. ஏன்னா ஹெட்மேயர்லாம் நல்ல அதிரடி காட்டி வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. அவங்களோட விக்கெட் எல்லாம் வந்து எடுத்தாங்க. இதனால ஒரு கட்டத்துல வெஸ்ட் இண்டீஸ்க்கு 53 ரன்னுக்கே 4 விக்கெட் வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு, போவலும் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டு நல்ல இன்னிங்ஸ் வந்து ஸ்டடி பண்ணிட்டாங்க. என்னதான் இவங்க நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டாலும் கடைசி 4 ஓவர்ல 60 ரன் எடுத்தாதான் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து இருந்துச்சுங்க. இதனால எப்படியும் ஸ்ரீலங்கா பவுலிங்ல கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க 17வது ஓவர் பவுலிங் போட வந்தாரு சமீரா. வந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு அந்த ஓவர்ல நோபாலு ஒய்டுன்னு சொல்லிட்டு போட்டு தள்ளிட்டாரு. இதுல நோபாலுக்கு வேற 6 போயிருச்சு. அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா போவல் மனுஷன் வெலாசி தள்ளிட்டாருங்க. இதனாலதான் அவர் அவுட் ஆனா கூட அந்த ஓவர்ல மட்டும் மொத்தம் 24 ரன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து 18வது ஓவர் ஈசான் மலிங்கா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி 7 ரன் தான் வந்து கொடுத்தாரு. சரி, அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது திரும்ப சமீரா பவுலிங் போட வந்தாருங்க 19வது ஓவர். எப்பா, போன ஓவர் கண்ட்ரோல் பண்ணாலும் இந்த ஓவர் நான் ரன்னை வாரி வழங்குவேன்னு சொல்லி அந்த ஓவர்லயும் மனுஷன் வந்து நல்லா ரன் கொடுத்தாருங்க. அந்த ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா 23 ரன் வந்து கொடுத்தாங்க. இதனால வந்து அடுத்த ஓவர்ல 6 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஈஸியா வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்சை 5 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணது மூலமா ஸ்ரீலங்காக்கு எதிரான T20 சீரீஸை இப்பவே 2-0 அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே வந்து வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னு சொன்னதை விட ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸை வின் பண்ண வச்சாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா கடைசி 4 ஓவர் மட்டும் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீலங்கா மேட்சை கண்ட்ரோல் பண்ணி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இதுலயும் சமீரா தாங்க பயங்கரமா சொதப்பி விட்டாரு. மனுஷன் 2 ஓவர் பவுலிங் போட்டு 47 ரன் வந்து கொடுத்தாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. இதில் ஸ்ரீலங்கா என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா 17வது ஓவர்ல அவர் அவ்வளோ ரன் கொடுத்தவனே திரும்ப அவருக்கு 19வது ஓவர் கொடுத்துருக்க கூடாது. ஷனாக்காக்கே கூட வந்து 19வது ஓவர் வந்து கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் கண்ட்ரோல் பண்ண அப்புறம் கூட ஃபைனல் ஓவர் கூட வந்து சமீராவுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து பண்ணாமல் ஸ்ரீலங்கா பவுலிங்கில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணனால தான் இந்த மேட்சை வந்து தோக்குற மாதிரி வந்து ஆயிப்போச்சு. சரி, இந்த சீரீஸை தான் வந்து தோத்துட்டாங்க. கடைசி மேட்சையாவது வின் பண்ணி ஆறுதல் வெற்றி அடைகிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.